எங்கள் டைரக்டனுடைய தாக்கம் இன்னும் இருந்துட்டு இருக்கு. மக்கள் தலைவா இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கோம். அனைத்து பத்திரிகையாளர் நண்பர்கள், டிவி ஊடக மற்றும் யூடியூப் நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி முன்னால் உட்காந்துருக்க உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். முன்னால் பேசிட்டு போனவங்க இன்னும் இங்கே உட்காந்துட்ருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். சோதிக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கடைசியில் டைமும் இல்லை அப்படின்ட்டாங்க, வேறு வழியும் இல்லை. அதனால் ஏற்கனவே நான் சொன்ன விஷயந்தான், அதாவது எந்த பூவோட வாசமும் காற்று எந்த திசையில் வீசுதோ அந்த திசையில் தான் பயணிக்கும், எந்த பூவோட வாசனம். ஆனால் ஒரு பூவோட வாசம் மட்டும் காற்றுக்கு எதிர் திசையிலையும் கூட வாசம் வீசும். அது என்னன்னா ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படிங்கிறது தான். இது ரவி மரியா அவர்களுக்கு பொருந்தும். என்னென்னா, இங்கே பேசின செல்வமணிலேருந்து இன்னும் நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் அவர் எந்த அளவுக்கு ஒரு அடுத்தவங்களுக்கு உதவும் அந்த பெருந்தன்மையான அந்த குணம், அவர் என்ன ஹெல்ப்பெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறத சொல்ல சொல்ல கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நானும் அவர் அதிகமாக பழகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா சங்கத்தில் மட்டும்தான் பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, மற்றபடி அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் இங்கே இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்ல 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 அவருடைய நல்ல குணாதிசயங்கள், பார்க்குறது கொஞ்சம் கரடு முரடாக இருப்பார், பேசுகிறது சில நேரங்களில் கரடு முரடாக தான் இருப்பார். ஆனால் அவருடைய கேரக்டர் இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால தான் நானும் அவர் ஃபஸ்ட்டு டைம் இப்போது கதையின் நாயகனாக நடிக்கிறது அப்படின்னு சொல்லி அவரே சிரத்தை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கேட்டுக்கிட்டு இருந்ததுனால அவசியம் அதில் கலந்துக்கணுன்னு. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பழக்கருப்பியா சார், நாஞ்சில் சம்பத் சார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களுடைய தமிழை கேட்கணும் அப்படிங்கிறது அது ஒரு பெரிய எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா அவங்க யூடியூப்லாம் இங்கெல்லாம் பேசும்போதெல்லாம் அவ்வளோ ஆனந்தமாக, ஏன்னா எல்லாருனாலையும் இலக்கண தமிழ் அவ்வளோ சுத்தமாக பேச முடியாது, இவங்கெல்லாம் அவ்வளோ சிறப்பாக பேசுகிறவங்க. ஸோ இந்த இதில் ஒவ்வொருத்தரும் பேசும்போது கேமராமேனுடைய ஒரு தனித்தன்மை எவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு, அவர் எந்த அளவுக்கு ப்ரொடியூசருக்கு உதவியாக இருந்திருக்காரு அப்படின்னு பேசினாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் அவர் எந்த அளவுக்கு ஹெல்ப்பாக இருந்திருக்காரு அப்படின்னு பேசினாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லா நடிகர்களுக்கும் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மெயினாக இது எல்லாம் பேசும்போது சென்சாரை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. சென்சார்னா எனக்குன்னு பொம்பளைகள் தனியாக சென்சாருக்கு அனுப்புனாங்க. என்னோடய படத்துக்குன்னு சொன்னோம்னா 4 பொம்பளையே ஒரு ஆம்பளை தான் வருவாப்புல. அது இவங்கெல்லாம் சென்சாரை பற்றி பேசும்போது நான் சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் மௌனகீதங்கள் ஒரு சீன் வச்சேன். ஆஃபீஸுக்கு புறப்பட்டு இருக்கும்போது அவன் பொண்டாட்டி சுகுணா சரிதா என்னங்க அப்படின்னு குடிச்சிட்டப்போ தான் வந்திருப்பாங்க, இந்த ஊக்கு மாட்ட முடியாது, அதனால் என்னங்க கொஞ்சம் இந்த ஊக்கு மாட்டி விடுங்க அப்படின்னு. அவன் ஆஃபீஸுக்கு போன நேரத்தில் அதைக்கான இதைக்கான தேடிக்கு இப்போ இதை மாட்டேன் அதை மாட்டேங்கிற அடடா, கழட்டுறதுனா மட்டும் ராத்திரியில் எவ்வளோ வேகமாக கழட்டுறீங்க. இது அந்த பொம்பளையை பிடிச்சிக்கிட்டாங்க. இல்லை அது சரியா இல்லை, என்ன சரியா இல்லைன்னு டபுள் மீனிங். இது டபுள் மீனிங் எல்லாம் டைரக்ட் மீனிங் ஒரே மீனிங் தான், இதில் என்ன டபுள் மீனிங் எனக்கு புரியலையே அப்படின்னு. இல்லை இது எப்படி அப்படின்னு, ஏம்மா இது என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே தானேம்மா பேசிக்கிறாங்க, ரோட்டில் போகிறவங்க யாரோ ஒரு பொம்பளைகிட்ட போய் பேசணுமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே அந்தரங்கமாக அவங்க 2 பேரும் மட்டும் பெட்ரூமில் இருக்கும்போது பேசிக்கிறாங்க, இதில் என்ன தப்பு, நீ எதாவது கொடுக்குறதுனா ஏதாவது ஒன்று கொடு, ஆனால் இது பண்ணக்கூடாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, அது எப்படி நீங்கள் அது சொல்லலாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் 3 நாள் மேட்டர் தான் வச்சுருக்கீங்க. ஆமாம்மா, நாட்டில் நடக்கிறது போல வச்சுக்கிட்டு தான் இருக்க முடியாது, அதுக்கு என்ன பண்ணுறது, இல்லை ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே, நான் சின்ன வயசுலேருந்து என்ன பார்த்துட்டு இருக்கணும் அது இது பண்ணுறேன். இல்லை நீங்கள் 3 நாள் கழித்து சினிமா கூப்பிட்டு போனேன், ஆண்டி அப்போ சொல்ல வேண்டியதானே, அது கடையில் வாங்கி கொடுத்தேன்னு அப்போ சொல்ல வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன்றுக்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு இதில். ஆமாம்மா, பொம்பளைக்கு கோபம் வரத்தான் செய்யும், அவங்க என்ன நினச்சாங்க, ஏதோ பிரியமாக வெளியூர்லேருந்து என்ன கூப்பிட்டு போகிறேன்னு நினச்சான், இந்த மேட்டருக்காக தான் ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது எந்த பொம்பளைக்கு தாங்கிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி
சினிமாவில் வந்து சில காட்சிகள் வந்து வருதுங்கும்போது நேச்சுரலாக இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா அது போராடி வந்து பண்ணிடலாம். பட் இவங்க இந்த டைப் இல்லை. ராம்தேவ் வந்து இப்போ வச்சுருக்கிறது வந்து பொலிட்டிக்கலாக வந்து வச்சுருக்காரு. அதனால் நான் அதிகமாக அந்த மாதிரி பொலிட்டிக்கல் இதில் போகணும். நம்ம பொலிட்டிக்கல் எல்லாம் இதுதான் குடும்ப மேட்டரில் தான் இருக்கும் என்னோடது. ஸோ அதனால் சென்சாருக்காக ஒன்றும் யோசனை பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. எப்படி இருந்தாலும் அந்த போராட்டம் வரத்தான் செய்யும். அதில் எப்படியும் போராடி ஜெயிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அவர் பேசும்போது நமக்கு ஒரு டெம்டேஷன் வர அளவுக்கு ஒவ்வொருத்தரை பற்றியும் சொன்னார் ராம்தேவ். இவரை பற்றி அவரை பற்றி எப்படியெல்லாம் கூப்பிட்டோம், எப்படியெல்லாம் நடிக்க வச்சோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இதில் அவருடைய டேலண்ட்டு தான் தெரியுது. எப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஐஸ் பண்ணி அவர் வந்து நடிக்க வச்சுருப்பாருன்னு. இதில் 2 பேர்த்துக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது. ஒன்று வந்து தயாரிப்பாளர் சரவணன் அவர்களுக்கு. என்னென்னா, அவர் ஒரு படம் நின்று போச்சு அப்படிங்கும்போது இது நமக்கு தேவையா அப்படின்னு நினைக்காம, ஐயோ ஒருத்தன் வந்து கஷ்டப்படுறான், பாதியில் நிறுத்திடணும், இதை எப்படியாவது நம்ம கரையேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ப்ராட் மைண்டோட அவர் வந்து வியாபாரம் அப்படிங்கிறது மட்டும் நினைக்காம ஒரு மனிதன் வந்து ஒன்று ஆரம்பிச்சு தான் இவ்வளோ தூரம் ஆகிருக்கு, சரி நம்ம எப்படியாவது கரையேற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது அவருக்கு. அப்புறம் இதுக்கு விநாயகர் சொல்லி போட்டது நம்ம ஆள் யார், ரங்கநாதன். முதலாக கதையை வந்து சொன்னோடனே அவர் சந்திரசேகர் சார்கிட்ட கொண்டு போய் கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்லி எல்லாமே சொல்லி, ஸோ ஒரு சிறப்பான படத்துக்கு வந்து இவங்க எல்லாம் உதவி பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க சொன்னதில் வச்சு, அவங்க பேசுனது வச்சு படம் வந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர் படம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா எதிர்பார்ப்பு கூடுதலாக தான் இருக்கும். அது சிரிச்சுக்கிட்டு காமெடியாக சொல்லும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ரவி மரியா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அவர் கேரக்டர் படத்துக்கு இப்படி என்னன்னு தெரியல, பட் இங்கே எல்லோரும் பேசுனதை வச்சு அவர் கேரக்டர் பார்க்கும்போது அதுவே அவருக்கு பெரிய பேரும் புகழையும் வாங்கி கொடுக்கும். அவர் எனக்கு என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். நேரலைன்னு சொல்கிறாங்க. நானும் பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அவருக்கு இங்கே வந்திருக்க பத்திரிக்கைக்கார அண்ணங்க, அதே மாதிரி தொலைபேசி அண்ணங்க எல்லாத்துக்கும் மத்தியானமே வந்துட்டேன். இரவு வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எப்படி ஓடி ஈடி அடையிறதுக்கு லேட்டாகும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த படத்தோடைய ப்ரொடியூசரு அண்ணே கவிதாலயா சரவணனை வந்து தேனியோடைய மன்னன், சினிமாக்காரவங்களுக்கு பெரிய அண்ணன், எல்லோத்துக்கு போகிறவங்களுக்கு அவங்க வீட்டில் நல்ல உணவு கொடுத்து ஒரு பெரிய திருப்பதி படம் கொடுத்து விடுவார். அது இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா முத எனக்கு பேரரசு சித்தப்பாவுக்கும் திருப்பதி படம் கொடுத்தாரு. அவர் தலைவர் ஆகிட்டார். நான் இன்னும் தலைவன் ஆகாமல் இருக்கேன். அடுத்து ஆயிருவேன் பெரிய தலைவராக. ஏன்னா மக்கள் தலைவரில் வந்து நான் நடிச்சிருக்கேன்ல, அதனால் நிச்சயம் பெரிய தலைவன் ஆயிடுவேன். அதே மாதிரி ராம்தேவ் மனுஷன் ஒருத்தர் வேணும்னா ராதாரவி என்ன சொன்னது மாதிரி 3 மணிக்கு பொண்ணு அடிப்பாருங்க. அண்ணே எங்கே இருக்கீங்க அப்படின்னு. பஸ் ஷாட்டு உங்களுக்கு 4 மணிக்கு நீங்கள் அந்த பாருக்கு வந்துருங்க. நான் 4 மணிக்கு தான் போய் நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். யாருமே பாரும் துறக்கிறாப்புல இல்லை, கடையும் ஓப்பன் ஆகலை. என்னடா நம்மளை வர வச்சுட்டு இந்த ஆள் யாருமே வரலையே அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படின்னு கதவை தட்டினேன். அந்த பாரில் போய் தட்டவும் அன்னைக்கு இவ்வளவுக்கும் ஒயின் ஷாப்பு லீவு. கதவை போய் தட்டவும் அவன் வந்து உள்ளே இருந்து இப்படி பார்த்துட்டு அண்ணே இன்னைக்கு பிளாக்ல சரக்கு ஓடாதுண்ணே. நான் சரக்கு வாங்க வரலையா, நடிக்க வந்திருக்கேன். டைரக்டர் உள்ளே இருக்காரா, வர சொல்லியா அப்படின்னு. டைரக்டர் யார்? அவன் துரும்புலையே இருப்பாயா, அங்கிட்டு சந்தந்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பாப்புல, கூப்பிடியா அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணே நம்ம ஜெயக்குமார் அண்ணே எனக்கு பொண்ணு அடிக்கிறாரு. அண்ணே அங்கேயே இருங்க, இந்த சாவி வாங்கிட்டு வந்துடு, இப்போ திறந்து உள்ளே எடுத்துருவோம். சரி அப்படி சொல்றியேனே. நானும் வந்து ரொம்ப நேரம் டயர்டாயிருச்சு. காலையிலே குளிச்சு சாமி நான் சிவன் கோயிலில் போய் சாமி மட்டும் வந்துட்டு ஒரு 2 பீர் மட்டும் கூலிங்க எனக்கு கொடுக்க சொல்லுங்க. இப்போ இங்கனக்குள்ளே குடிச்சுக்கிட்டே இருக்கேன், வந்து உள்ளே நடிச்சுக்கிடலாம் அப்படின்னு சொன்னேன். உன்னை பார்த்து
அவர் சிரிச்சார், அண்ணே இன்னைக்கு கடையெல்லாம் திறந்து வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு. ஏங்க ஏற்கனவே பேரரசு சித்தப்பா வந்தார், திறந்து விட்டிய. அவர் 10 ரூபா பாட்டிலுக்கு பேசினார், இப்போ எனக்கு ஏன் திறந்து விட மாட்டிய? அன்னைக்கு ஒரு 10 ரூபா வச்சுருந்ததுனால தான் அவ்வளோ பேசினீங்க. இன்னைக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குதுன்னா எந்த நாயத்தை போய் சொல்கிறது அப்படின்னு சொன்னேன். சொல்லவு பேரரசு சித்தப்பா சொன்னது மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆனால் எல்லா மது குடிக்கிற நண்பர்கள் ஃபுல்லாக பேரரசு சித்தப்பா வீட்டில் போய் நிற்பாங்க. நிச்சயம் ஒரு கொள்கை ஏற்படும், இந்த பாட்டில் விலையை குறைக்கப்படும். அதே மாதிரி இன்னமும் ஏன்னா 9:45 கடையினா அடைக்கிறாங்க. இந்த ஆட்சியில் நைட்டு 12 மணி வரைக்கும் கடை இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி காலைல 7 மணிக்கு கடையை திறக்கணும்னு கேட்டுக்கிறேன். 2வது இந்நேரம் தலைவா முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன் தலைவா, டைமாச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கனக்குள்ள ஒயின் ஷாப் ஃபுல்லாக கம்மியாக இருக்குது, நிறையா திறந்து விடுங்கன்னு கடவுள்கிட்ட கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், முக்கியமாக என்னை உதவி இயக்குனராக, வில்லனாக, காமெடி வில்லனாக, இப்படி பல்வேறு பரிமாணங்களில் பார்த்து என்னுடைய நிறை குறைகளை எழுதி என்னை வளர்த்து விட்ட எனதருமை பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, இணையதள வலைத்தள சகோதர சகோதரிகளே, இங்கே மேடையில் விட்டிருக்கும் ஜாம்பவான்களே, என்னுடைய அன்பிற்காக, என்னுடைய அழைப்பிற்காக இவ்வளோ பெரிய கூட்டத்தை எனக்காக வரவழைத்த அந்த அன்பு உள்ளங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். வழக்கமாக நான் நிறைய பேசுவேன், ஒவ்வொரு படத்துலையும் அதில் வில்லனாக இருப்பேன், நிறைய பேசுவேன். இந்த படத்தில் கதாநாயகன்னு சொல்லிட்டாங்க, என்னால் பேச முடியல. அதுபோக தேட்டருக்கு ரொம்ப டைம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய அனைத்து உள்ளத்திலிருந்து வரக்கூடிய நல்வாழ்த்துக்களை பெற்று உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.